அம்மாவிடம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அம்மா, நாங்கள் சில விஷயங்களை தொடங்கும் போது ஆரம்பத்தில் எந்த தடைகளுமே வருவதில்லை, நல்லா தான் போகுது. ஆனால் கடைசி நிமிடத்தில் அது முடிய போகும்போது ஏன் நின்று விடுகிறதம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது ஒரு வேலை கிடைக்க போகிறது, இறுதி சுற்று நேர்காணலும் முடிந்து விட்டது, நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதும் சொல்லிடுறாங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் வரவில்லை. அது மாதிரி ஒரு திருமணம் நிச்சயமாயிருது, இரு குடும்பங்களும் சம்மதிச்சிடுறாங்க, தேதி கூட முடிவு பண்ணியாச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணம் வந்து அது நின்று விடுகிறது. அதுபோல் ஒரு தொழில் தொடங்குறீங்க, பணம் தயாராகிறது, இடம் தயாராகிறது, ஆவணங்கள்லாம் தயாராகிறது, அதை திறக்கக்கூடிய நாள் கூட குறிச்சிடுறீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அது நின்று விடுகிறது. அது மாதிரி ஒரு வீடு வாங்க போகிறீங்க, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடு விற்க போகிறவரும் நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு சம்மதிச்சிடுறாரு, லோனும் கிடச்சிருது. ஆனால் அந்த வீட்டை பதிவு செய்வதற்கு முன்னால் ஏதோ ஒரு விஷயம் வந்து நின்று விடுகிறது. அப்போ என்ன நினைக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று. அதாவது கடைசி நேரத்தில் நின்று விடுவது அது தோல்வி என்று அர்த்தம் இல்லை. நீங்கள் முடிவை பார்க்குறீங்க, அம்மா அந்த நிகழ்வின் முழு பயணத்தையும் பார்க்கிறேன். என்ன சொல்கிறீங்க, 99% முடிஞ்சிருச்சு, 1% நின்றுச்சு அப்படிங்கிறீங்க. ஆனால் அந்த 1% தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மை மறைந்துள்ளது. அதாவது ஒரு ட்ரெயின் 100 கிலோமீட்டர் சென்று அதனுடைய நிலையத்தை அடைவதற்கு முன்பு நின்று விடுகிறது. அதற்காக அதனுடைய முழு பயணமும் தோல்வி என்று அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் முன் பாதையில் பாலம் உடைந்திருக்கும், சில நேரங்களில் அந்த முன் பாதைகளில் தண்டவாளத்தில் அபாயம் இருந்திருக்கும், சில நேரங்களில் எதிரில் ஒரு ட்ரெயின் வந்திருக்கும். ஆனால் அதற்கான காரணம் அந்த ட்ரெயினை நிறுத்திய ஓட்டுநருக்கு மட்டும்தான் தெரியும். ஜன்னல் அருகில் உட்கார்ந்திருந்த பயணிக்கு கூட அது தெரியாது. அதுபோல் தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறுத்துவதை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, எதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டுள்ளீர்கள் என்பதை நீங்கள் பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் சில நேரம் கிடைக்கல அப்படின்னா உங்களை மிகப்பெரிய விஷயங்களிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தை அம்மா கிட்ட கத்தியை கேட்டு அடம் பிடிச்சி அழுகுது, அம்மா கொடுக்க மாட்டேங்கிறா. அந்த குழந்தையின் பார்வையில் அம்மா ஆசைப்படுறத கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அம்மாவின் பார்வையில் தன்னுடைய குழந்தை காயப்படக்கூடாது என்பது தான். இதுபோல்தான் அம்மாவும் உங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்காமல் தடுத்து நிறுத்துகிறேன். அதாவது அம்மா வாய்ப்பு வருதேம்மா, கடைசி நிமிடத்தில் நின்றுதேம்மா அப்படிங்கிறீங்க. சில நேரங்களில் நீங்கள் அதற்கு தயாராக இல்லாமல் இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு நீச்சல் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தைய எடுத்த உடனேயே முதல்லையே ஆழமான தண்ணீரில் அதை விட முடியுமா? முடியாது. முதல்ல தண்ணீரில் பழக வைக்க வேண்டும், அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், அடுத்தது நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கப்புறம் தான் அது அந்த ஆழமான தண்ணீரில் அது நீந்த முடியும். அதுபோல் தான் உங்களுக்கும் சில விஷயங்கள் அங்கு தடுத்து நிறுத்தப்படுது அப்படின்னா அது தண்டனை அல்ல, நீங்கள் சந்திக்க போகும் பெரிய வாய்ப்புக்காக உங்களை தயார்படுத்தும் பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு மனிதனை தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவன் நல்லவன் போல தோன்றலாம், ஆனால் சூழ்நிலை வந்து அவனுடைய உண்மையை வெளிப்படுத்தும். அது மாதிரி தான் ஒரு தொழில் நல்லா ஒரு அற்புதமாக தெரியலாம், ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை வெளிப்படலாம். அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஒரு அற்புதமாக தோன்றலாம், ஆனால் கடைசி நேரத்தில் அந்த நிபந்தனையில்
உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விதி அதில் இருக்கலாம். அது மாதிரி ஒரு உறவு அழகாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை ஒன்றாக நடத்த வேண்டிய நேரத்தில் அவர்களுடைய குணம் வெளிப்படலாம். இது மாதிரி காரணங்கள் தான் அந்த கடைசி நேரத்தில் அந்த விஷயங்கள் நிற்பதற்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்கள் முதல் நிமிடத்தை பார்க்க முடியாததால் கடைசி நிமிடத்தை உங்களுக்கு காட்ட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏம்மா தாமதமாக காட்டுறீங்க அப்படின்னு. அதாவது முதல்ல காட்டியிருந்தா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய உண்மையை உணர மாட்டீங்க. அதாவது ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலைக்கு சேரணும்னு ரொம்ப விருப்பப்படுறாரு. அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்துரும்னு நினைக்கிறார். அதனால் பல மாதங்களாக முயற்சி செய்கிறார். அதே மாதிரி அவர் அங்கே தேர்வும் செய்யப்பட்டுறாரு. ஆனால் வேலைக்கு சேருவதற்கு முதல் நாள் அவருக்கு வேண்டாம், வேலைக்கு வேண்டாம், கேன்சல் ஆகிடுது. உடனே அவர் உடைந்து போகிறாரு. வாழ்க்கையே முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் சில மாதம் கழித்து தான் அவருக்கு தெரிய வருகிறது, அந்த நிறுவனத்துடைய நிலைமை ரொம்ப மோசமாகி அங்கு வேலை செய்தவர்கள்லாம் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்று அவருக்கு தெரிய வருகிறது. அப்போ தான் அவருக்கு அந்த உண்மை தெரிகிறது. அதாவது நம்ம இழந்தது அப்போ வேலை மட்டும்தான், நம்ம எதிர்காலத்தை இழக்கவில்லை என்று. அதுபோல்தான் நீங்கள் சில விஷயத்தை இழக்கிறீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றப்படுவதற்காக அம்மாவின் அது மறைமுகமான அருள் தான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, சில நேரங்களில் உங்களுடைய ஆசைகளோடு உங்களுடைய ஆணவமும் கலந்தே இருக்கிறது. உங்களுடைய வேண்டுதலில் அந்த ஆணவம் வெளிப்படுது. என்ன அப்படின்னா, நான் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆணவம், அந்த ஆணவம் தான் வெளிப்படுது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டும், என்னை நிராகரித்தவர்கள் முன் நான் உயர வேண்டும், என்னை மதிக்காதவர்கள் முன் எல்லாரும் என்னை பார்த்து வியக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. இது கிடைத்தால் உங்களுடைய மனம் அமைதியாகுமா அல்லது உங்களுடைய ஆணவம் திருப்தி அடையுமா? சொல்லுங்கள். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் அம்மா சில பாதையை மூடுகிறேன். அந்த பாதையை திறந்தால் நீங்கள் வளர மாட்டீங்க, உங்களுடைய ஆணவம் தான் வளரும். அதுபோல் சில நேரங்களில் உங்களுடைய பாதையை மூடுவது உங்களுக்கான நேரம் வராமல் இருக்கும். அதாவது ஒரு மாம்பழத்தை மரத்தில் கட்டி வைத்து நாளைக்குள்ளே பழுத்தாக வேண்டும் என்று கட்டளையிட முடியுமா? முடியாது. அதற்கான காலம் வேண்டும். அதுபோல் தான் வாழ்க்கைக்கும் வாய்ப்பு மட்டும் போதாது, அதற்கான நேரமும் வேண்டும். நீங்கள் இன்று தயாராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர் இன்னும் தயாராகாமல் இருப்பார். அதுபோல் நீங்கள் தொழில் தொடங்க தயாராக இருக்கலாம், ஆனால் அதற்கான சந்தை இன்னும் தயாராகாமல் இருக்கும். அதுபோல் நீங்கள் பொறுப்பேற்க தயாராக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மன வலிமை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது என்ன சொல்கிறீங்க, எல்லாமே கடைசி நேரத்தில் முடிந்து விட்டது, நின்று விட்டது அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் அந்த முடிவு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரிந்த வரை அதுதான் தெரியுது. ஆனால் உங்களுக்கு தெரியாத வரை அந்த நின்று போனதுக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆனால் நீங்கள் அந்த நின்று விட்டது என்னும் நினைக்கும் அந்த கடைசி நிமிடத்தில்தான் அம்மா உங்களுடைய வாழ்க்கைக்கான புதிய பாதையை திறக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் நின்று போன காரியத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்காதீங்க, அதற்கு பின்னால் அம்மா காட்டும் பாதையை பாருங்க. அதாவது அம்மாவின் அருள் என்பது நீங்கள் கேட்பதை மட்டும் கிடைக்க செய்வதல்ல. சில நேரங்களில் நீங்கள் கேட்டது கிடைத்தால் அது உங்களுக்கு சரியானது அல்ல என்றால் நீங்கள் எவ்வளவுதான் கேட்டாலும் அம்மா கிடைக்க செய்ய மாட்டேன், அதை விலக்கியே தான் வைப்பேன், அதுவும் அம்மாவின் அருள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதை மூடினால் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்று நினைக்காதீங்கள். அதாவது ஒரு பாதை தானே மூடியுள்ளது, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அம்மா நிறுத்தவில்லை இல்லை, அதனால் பயணத்தை தொடருங்க. அதாவது நீங்கள் முடிந்து விட்டது என்று நினைக்கும் அந்த கடைசி நிமிடத்தில்தான் அம்மா உங்களுடைய புதிய வாழ்க்கைக்கான தொடக்கத்தை எழுத ஆரம்பிக்கிறேன். அதனால் நடந்ததை நினச்சி கலங்காதீங்க,
நடக்க போவதை நினச்சி பயப்படாதீங்க. அம்மாவிடம் ஒப்படைத்து சரணாகதி அடைந்து ஒரு அடியை எடுத்து வைங்க. உங்களுடைய பாதை அம்மாவே பார்த்து கொள்வேன்.